பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பு. இந்த கம்பரிசி வச்சு ஒரு பழைய தின்பண்டம். முதல்ல தேவையான அளவு கம்புப்புல் அப்படின்னு சொல்லுவோம் நாம். கம்பு ஆழாக்கு எடுத்திருக்கேன் நான். அதை அரைக்கால் படி அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இப்படி ஏதாவது சொல்லுவேன், அதையும் கேட்ச் பண்ணிக்கோங்க. இதை இந்த கம்பு what you want ஒன்றும் இல்லை. இந்த பலகாரம் செய்கிறதுக்கு என் பையன்கிட்ட நான் கருப்பட்டி கேட்டிருந்தேன். நான் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு பேசுகிற சத்தம் கேட்டதுன்னு தான் என் தோலை தொட்டு சைகையிலே என்னன்னு கேட்டுச்சு. அதுதான் நான் உனக்கு என்ன வேணும்னு சும்மா தமாஷா இங்கிலீஷில் கேட்டேன். அது கருப்பட்டி கேட்டிங்கல்ல அப்படின்ச்சு. நீ வாங்கிட்டு வந்துட்டில்ல அப்படின்னு நான் கிண்டல் அடித்தேன். இப்போ போயிருக்காரு கருப்பட்டி வாங்க. ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கிறது கஷ்டம். இங்கே வேம்பார் கருப்பட்டி மாதிரி ஆகாது. கை உழைய ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே உளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பு கம்புன்னு இல்லை, நிறைய படித்தவங்க, இந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் நெல் எதுலேருந்து வருதுன்னு அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டாக்க ஒரே போட்டுறாங்க. பாய் கடையிலேருந்து வருது, இல்லைன்னா நாட்டார் கடையிலேருந்து வருது, அதுவும் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வருது. அரிசி நெல்லில் இருக்குது. இந்த நெல்லானது புல் வகையை சேர்ந்த ஒரு தானியம். புல் வகையை சேர்ந்தது தான் நெல் விளையக்கூடிய ஒரு அதை செடி கொடின்னெல்லாம் சொல்ல முடியாது. புல். ஒரு சில புற்கள் பார்த்திங்கன்னா அப்படியே தரையில் படர்ந்து போகும். ஆனால் நெல் அப்படியே நீளமாக ஒரு 3 அடிக்கு வளரும்னு நினைக்கிறேன். 3 அடி 4 அடி வளரும்னு நினைக்கிறேன். அந்த புல் வகையை சேர்ந்தது தான் அரிசி, கம்பு, இந்த தானியங்கள் எல்லாமே அதிலிருந்து தான் வருது. நிறைய பேர் செடி கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சரி, இப்போ நான் வேற ஒன்றும் செய்யலை. கம்பு உருண்டை தான் செய்ய போகிறேன். கருப்பட்டி போட்டு கம்பு உருண்டை. இது நல்ல மணக்காரம் வர வரைக்கும் வறுக்கணும். பொரியணும்னு அவசியம் இல்லை, நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? கருப்பட்டி சேர்ந்துருச்சு வீட்டுக்கு. நான் நல்லா செவக்க வறுத்துட்டேன் கம்பை. நல்ல வாசனை. அதில் கூட ஒன்று பொரிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வெள்ளையாக இருக்கா, பொரிஞ்சிருக்கு 1 2 கருப்பட்டி. இது 1/4 கிலோ கருப்பட்டி. நான் எடுத்திருக்கிற கம்புக்கு இவ்வளோ கருப்பட்டி செல்லாதுன்னா தேவைப்படாதுன்னு அர்த்தம். 2 போடுறேன், சரியா? மிச்சம் சாறு இருந்தாக்கா ஒரு காப்பி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வெல்லம் கரையணும். இதை ஆறுனதும் மிக்சியில் நல்லா மாவாக பொடிச்சிட்டு வரணும். இந்த 2 வேலையும் முடிஞ்சதும் மறுபடி சந்திக்கலாம். வறுத்த கம்பை ஆற வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டேன் நான். இதை சலிக்கெல்லாம் போகிறதில்ல, ஏன்னா அப்படியே மாவு பட்டு போல் இருக்குது. இதை நம்ம இப்படி போட்டுட்டு
லேசாக ஆற விட்டுட்டு கருப்பட்டி சாறும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதையும் ஊற்றி நம்ம உருண்டையாக பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நெய், தேங்காய் சில்லு கொஞ்சம் வதக்கி போடலாம். நெய்யில் தேங்காய் சில்லை வதக்கி ரெண்டையும் நெய்யும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செய்யணுன்னா என்ன நட்ஸ் போடணுமோ போட்டுக்கிறலாம். டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறலாம். என்ன வேணாலும் போட்டு செய்யலாம். ஆனால் வந்து நான் ஆரம்ப காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் செய்ய போகிறேன். ஏன்னா முன்னாடி வந்து கட்டி கொடுத்த மக வீட்டுக்கு அம்மாமார் போகும்போது கிராமத்தில் இந்த கம்பு உருண்டை செஞ்சு கொண்டு போவாங்க. மெயினாக அது செய்வாங்க. எங்கள் வீட்டுக்கே அந்த மாதிரி அது வந்திருக்குது. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமாகி எங்கள் அண்ணி வந்தப்போ அவங்க அம்மா கிராமத்துலேருந்து வரும்போது இந்த கம்பு உருண்டை ஒரு தடவை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அப்போது வந்து இதுதான், இந்த மாதிரி பொருட்கள் தான் தின்பண்டமாக இருந்தது. அதை இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்தி செய்கிறோம். சரி, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி சாறு ஊற்றி நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன். பிடிச்சிட்டு காமிக்கிறேன். அதாவது ரொம்ப குழன்னு போகக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா நான் கையில் மொபைல் வச்சுருக்கிறதுனால அது காமிக்க முடியாது. கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கணும். கருப்பட்டி கரைசலை வந்து நான் இப்படி ஊற்றி கரண்டி கைப்பிடி இருக்கு இல்லையா, கரண்டி காம்புன்னு சொல்லுவோம், அதை வச்சு கிளறி இப்படி ஆக்கி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்தேன், இனிப்பு கரெக்டாக இருந்தது. அப்படின்னா உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் அவசரமாக உருண்டை பிடிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் அழகாக உருண்டை பிடிச்சிடலாம். இந்த பொரி உருண்டை, கடலை உருண்டை இந்த மாதிரிலாம் பிடிக்கிறது மாதிரி பயப்பட தேவையில்லை. சூப்பரான கம்பு ரொட்டி, கம்பு சாரி கம்பு உருண்டை ரெடி ஆகிருச்சு. ஏதோ ஞாபகம் போயிடுச்சுங்க, தப்பாக நினைக்காதீங்க. கம்பு உருண்டை ரெடி ஆகிருச்சு. இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் கூட கம்பு வறுத்து மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி, வீட்டிலையே அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம், மிஷினில் கொடுத்து அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நீங்கள் அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ கொஞ்சமாக கருப்பட்டி தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டு பாகுலாம் இல்லை, சும்மா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை காய்ச்சி இதில் ஊற்றி, அதுக்கு நீங்கள் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம், ஃப்ரூட் எல்லாம், உலர்ந்த பழங்கள்லாம் போட்டு பிடிச்சி உங்கள் குழந்தைக்கு, அந்த பக்கம் சோத்து பானை திறந்துருக்குன்னு நினைக்காதீங்க, அது காலி பானை தான், பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நல்ல சுவையான சத்துமிக்க அந்த காலத்து தின்பண்டம். இதை தான் அந்த காலத்துலலாம் தின்னுட்டு தின்னுன்னு இருந்தாங்க. சரி, இந்த கம்பு ரெசிபி உங்களுக்கு, கம்பு உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, கம்பு உருண்டை சாப்பிடலாம். அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவிலையும் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக்கிறங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. போயிட்டு வரேன்.